இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 12:2. ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். யோவாஸ் என்ற ராஜாவுக்கு ஆசாரியனாகிய யோய்தா போதகம் பண்ணுறான். அதனால் யோவாஸ் சரியான வழியில் நடந்து வரான். தேவனுடைய வார்த்தையில் கொண்டு பேசுறதுனால தேவனோட பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்கிறான். நம்மளோட பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு தேவனுடைய வார்த்தைகளும் நம்மளோட ஒத்துழைப்பும் அவசியம். பிள்ளைகள் தடுமாறும் போதும் இல்லை தோல்வி சந்தித்த போதிலும் நம்ம முதல்ல பிள்ளைகளில் திட்டுறதோ அடிக்கிறதோ இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தைகளில் கண்டிப்பு, அரவணைப்பு, நல்ல யோசனை, அறிவுரை, தைரியம், வெற்றி, ஆரோக்கியம், ஒழுக்கம், அன்பு, காதல், முயற்சி, பொறுமை, இப்படி அத்தனை விஷயங்களும் நிறைஞ்சிருக்கும் போது ஏன் நாம் அதை கொண்டு பிள்ளைகளை வழி நடத்தாமல் எதுக்கு திட்டணும் அடிக்கணும்? நம்மளோட அடியும் திட்டும் பிள்ளைகளை சரியான வழிக்கு நிச்சயமாக கொண்டு வரும்னு சொல்லிட முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக பிள்ளைகளை சரியாக வழி நடத்தும்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்போது வழி நடத்துகிற நாம் முதல்ல தேவனுடைய வார்த்தைகளை படிக்கணும், கடைபிடிக்கணும். சும்மா பிள்ளைகள்கிட்ட கோபத்தை காமிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வழி நடத்துகிற நாம் நல்ல போதகராக இருந்தால் பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகள் எதுவோ அதன்படி செயல்படுவாங்க. அவங்களும் நல்ல பிள்ளைகளாக தான் வாழ்வாங்க. தேவனுடைய வார்த்தைகளை விட பெரிய மருந்து எதுவும் இல்லை. ஆமேன்.